ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா கட்டிங்ஸ் எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணலாம், காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலே நம்ம எளிமையான முறையில் ரோஜா கட்டிங்ஸ் வளர்க்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடியில் கட்டிங்ஸ் எடுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒரு 10 இன்ச் அளவுக்கு எல்லா கட்டிங்ஸுமே ஒரு தழை கூட இல்லாமல் எந்த அளவுக்கு கனவு இருக்கோ அதை பொறுத்து நம்ம கட்டிங்ஸ் 10 அடி 7 இன்ச்சு 10 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கட்டிங்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் எடுத்து அங்கங்கே நம்ம சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அந்த ஹோல்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஃபுல்லாக அதிலே ஸ்டோர் ஆகாமல் வெளியே போகிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மண் தயார்படுத்துகிறோம். எந்த மாதிரி மண் பார்த்திங்கன்னா, செம்மண். நம்ம என்ன மண் போட்டிருக்கோம்னா செம்மண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நார், அதுக்கப்புறம் தொழு உரம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். தேங்காய் நார் எதுக்காக நம்ம போடுறோம்னா, கொஞ்சம் நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஊற்றணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் நம்ம தேங்காய் நார் போட்டிருக்கோம். தேங்காய் நார் எப்பயுமே ஈரப்பசம் கோர்த்து வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கட்டிங்ஸை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாய்வு வாக்கில் கட் பண்ணிடணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாய்வு வாக்கில் கட் பண்ணி அந்த இதற்கு பார்த்திங்களா அந்த கருப்பாக இருக்கும் பாரு, அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணினா தான் கரெக்டான துளிர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது அழுகிரும். நம்ம எல்லா கட்டிங்ஸ் இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டிங்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு ஃபைனலாக எவ்வளோ கட்டிங்ஸ் துளிர் வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாய்வு வாக்கில் கட் பண்ணோம் இல்லையா, நம்ம கட்டிங்ஸில் எந்த ஒரு பூஞ்சா நோயும் உட்காராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் ஃபங்கஸ் உட்காராமல் இருக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா தேன், ஆலோவேரா, கற்றாழை, சோற்று கற்றாழை இதை பயன்படுத்தி நம்ம வேர் சீக்கிரமாக பிடிக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஃபங்கல் டிசீஸ் எதுவும் உட்காராமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அடியில் பார்த்திங்கன்னா தேன் இது பண்ணுறோம். தேன் அல்லது ஆலோவேரா அல்லது பார்த்தோன்னா பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அதில் டிப் பண்ணி மேலே நுனி இருக்குது பார்த்திங்களா, அந்த நுனி காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த நுனிலையும் பார்த்திங்கன்னா மாட்டு சாணமான தொழு உரம் நம்ம டிப் பண்ணுறோம். ஏன்னா அது நுனி காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை டிப் பண்ணி ஒவ்வொரு கட்டிங்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மண், அந்த மண் அந்த டப்பாயில் போட்டு நம்ம ஒவ்வொரு கட்டிங்ஸாக எடுத்து தேனில் தொட்டு அதுக்கப்புறம் மேலே நுனியில் சாணத்தை தடவி நம்ம ஒவ்வொரு கட்டிங்ஸும் எடுத்து அந்த ரெடி பண்ணி வச்சதில் சொருகி வச்சிடுறோம். சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒரு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி சொருகிறோமா, அதுக்கப்புறம் நம்ம அதை நிழல் பாங்கான ஒரு வெயில் படாமல் ஃபுல் டே வெயில் படாமல் நம்ம வெயில் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவர் போட்டு கட்டி நிழலில் வச்சிடுறோம். நிழலில் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா தினமும் அதுக்கு தண்ணீர் மட்டும் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டே வரோம். நம்ம நிழலேருந்து எடுத்து வெயிலில் வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3லேருந்து 5 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக துளிர் கட்டியிருக்கும். அந்த துளிர் பார்த்திங்கன்னா அந்த கணு இருக்குங்க இல்லைங்களா, அந்த கணு பகுதியில்